நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அயன்சிங்கம்பட்டியின் ஆண்டு விழாவை பரதநாட்டியம் மார்கழியில் திங்கள் அல்லவா பாடல் மூலம் ஆரம்பிக்கலாம். முத்துலட்சுமி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பொன்னாளம் மாலை பொழுதில் தங்களுடைய பணிகளெல்லாம் விட்டு மாணவருடைய இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்ததாக நமக்கு தலைமை ஏற்று நடத்த வருகை தரும் திருமதி மீனாட்சி அவர்கள், வட்டார கல்வி அலுவலர் அவர்களுடைய உடல்நிலை காரணமாக இன்று வர முடியாத காரணத்தினால் இந்த நிகழ்வு நன்றாக நல்லபடி சிறப்பாக அமைய தங்களுடைய வாழ்த்துக்களை நல்கிய திருமதி மீனாட்சி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எங்களது வட்டார கல்வி அலுவலர் திருமதி ராணி அவர்கள் பணி நிமித்தமாக வெளியிடம் சென்றிருப்பதால் அவர்களுடைய வர முடியாத காரணத்தினால் என்றும் மலர்ந்த முகத்துடன் எல்லாரையும் பெற்றோர்கள் குழந்தைகள் மேல் ரொம்ப அன்பாக இருப்பார்கள். எப்பொழுதும் நிகழ்ச்சிகளில் முன்னிலையில் நின்று எல்லாருடையும் சிறப்பிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க இன்றைக்கி இப்போ 3 மணி அளவில் டீச்சர் நிகழ்ச்சிக்கு வரவு முடியல, தயவுசெய்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அவங்களையும் எல்லோருடைய சார்பாகவும் அவர்களுடைய வாழ்த்துக்களை ஏற்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திருமதி ஆரத்தி சந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்று இப்பொன்னாடையை அணிவிக்கிறார். அடுத்ததாக எங்களது ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி திருவளர்ச்செல்வி அவர்களுக்கு இப்பொன்னாடையை போர்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். ரஞ்சிகம்மா கொடுங்க, ரஞ்சிகம்மா. வாங்க. அடுத்ததாக எங்களது ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி பிரியதர்ஷினி மேடம் அடிக்கடி நம்ம ஸ்கூலுக்கு நாங்கள் பார்வையிட்டு மாணவர்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று இப்பொன்னாடையை போர்த்தி வரவேற்கிறோம். மேடம், நம்மளுடைய திருவள்ளச்செல்வி மேடம் நேற்று பெற்றோர்களுக்கான விளையாட்டு போட்டி, கோல போட்டி அவங்க தலைமை ஏற்று என்ன செஞ்சாங்க, இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி தந்தாங்க. எப்போனாலும் கூட்டு உடனே முதல்ல டீச்சர் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நம்ம நிகழ்ச்சி நான் இருந்து நடத்திடுவேன், வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப ஏதாவது சொல்ல அவங்கள மேலும் என்னுடைய மகிழ்ச்சியின் காரணமாக வருக 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 என வரவேற்று மகிழ்கின்றேன். ஓராண்டிற்கான நமது பள்ளியின் ஆண்டு அறிக்கையினை அறிவிப்பதற்காக நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர்ஜி முத்துலட்சுமி அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த நிகழ்வு நடப்பதற்கு முழு காரணமாக அமைந்த நமது மயூரி டிவி ஆறுமுகநாயனார் அவர்களுடைய திருமதி கோமதி ஆறுமுகநாயனார் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன்.
11/1/2023. பள்ளி முக்தா என்னும் மணிமுத்தாறு ஆறு பாய்ந்து வளம் கொளிக்க அள்ளியும் தாமரையும் பூத்து குலுங்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஊராம் அயன்சிங்கம்பட்டியில் புத்துயிர் பெற்று 29/8/2005 தொடங்கப்பட்டதுதான் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. பள்ளியின் குறிக்கோள் எல்லா குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை வழங்கும் உன்னதமான பணியே இப்பள்ளியின் நோக்கம். தன்னிடம் வந்த மாணவர்களை தரணி போற்ற செய்திடும் இப்பள்ளி. ஆசிரியர்கள் நம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் 2 உதவி ஆசிரியர்கள் என 3 பேர் பணிபுரிகிறார்கள். ஆசிரியர் அனைவரும் தங்கள் மாணவர்களை தங்கள் குழந்தை போல் பாவித்து பாங்குடன் கல்வி கற்பிக்கின்றனர். ஆசிரியர் என்று மாணவர்களே என்பதற்கு ஏற்ப மேலும் படித்து தங்களை உயர்த்தி வருகின்றனர். பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலம் அமர்த்தப்பட்ட சித்ரா அவர்களும் ஆசிரியராக மாணவர்கள் கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு அடிக்கடி வந்து மாணவர்களின் நிலைமைகளை ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு செவ்வனே வாழ மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்றனர். கற்றல் நிகழ்வு தனியார் ஆங்கில பள்ளிக்கு இணையாக நம் பள்ளியில் ஆங்கில வழி கல்வி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் மிக சிறப்பான முறையிலும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு படைப்பாற்றல் கல்வியும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கணினி தொலைக்காட்சி மூலமும் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றது. நம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அவர்களால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் டிவி வகுப்பறை மாணவர்களுக்கு கற்றலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மாணவர் சாதனை மாணவர்கள் அனைவரும் நாள் தவறாமல் பள்ளிக்கு வருகிறார்கள். பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றுள்ளனர். சிலம்பம் போட்டியில் மாவட்ட மாநில அளவில் பதக்கங்களை பெற்று வந்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ பரிசோதனை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு கண் பல் பொது மருத்துவ சோதனை நடைபெற்று அதற்கு சிகிச்சையும் மேற்கொள்ளப்படுகிறது. 1ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. நலத்திட்டங்கள் அரசு நலத்திட்டங்களான விலையில்லா நோட் புத்தகங்கள், சீருடைகள், செருப்பு, வண்ண பென்சில்கள், புத்தகப்பை ஆகியவற்றை மாணவர்கள் வாங்கி பயன்பெற்று வருகின்றனர். மாணவர் அனைவருக்கும் சத்துணவு வழங்கப்படுகிறது. அரசு சத்துணவு அமைப்பாளர், சமையலாளர், உதவியாளர் அமர்த்தி சத்துணவு சிறப்பாக சமைத்து வழங்கிட உதவி வருகிறது. மேலும் சுற்றுப்புறம் கழிப்பறை தூய்மை செய்ய பணியாளர் அமைத்து பள்ளி தூய்மையாக இருக்க உதவி செய்து வருகிறது ஊராட்சி ஒன்றியம். நமது பஞ்சாயத்து தலைவர் மரியாதைக்குரிய முத்துகிருஷ்ணன் அவர்கள் பள்ளிக்கு எந்த நேரமானாலும் என்ன உதவி தேவைப்பட்டாலும் ஓடோடி வந்து அதனை சிறப்பாக நிறைவேற்றி வைப்பர். மேலும் சுதந்திர தினம், குடியரசு தினம் அன்று கொடியேற்றி வைத்து மாணவர்களுக்கு பரிசு பொருள்கள் வழங்கி பாராட்டுவார்கள். மயூரி டிவி மரியாதைக்குரிய திரு ஆறுமுகநயினார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு பரிசு பொருள்கள் வழங்கி வருகிறார்கள். இந்த ஆண்டு மரியாதைக்குரிய யூனியன் சேர்மன் சிவனுபாண்டியன் என்ற பரணிசேகர் அவர்கள் பரிசு பொருள்கள் வழங்கி வாழ்த்த வருகிறார்கள். பள்ளி மேலாண்மை குழு நமது பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடைபெற்று பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்துள்ளது. அதில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி வருகின்றனர். பள்ளி ஆண்டாய்வினை சிறப்பாக நடத்தி தரும் வட்டார கல்வி அலுவலர்
திருமதி மீனாட்சி அவர்களுக்கும், பள்ளியை அடிக்கடி பார்வையிட்டு அறிவுரை வழங்கி வரும் ஆசிரிய பயிற்றுனர் திருமதி திருவளர் செல்வி அவர்களுக்கும், இந்த ஆண்டு விழா சிறப்புற அமைய ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றியை நல்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். தலைவர் உரை. அடுத்து தலைவர் உரையாற்றுவதற்கு வட்டார வள மைய மேற்பார்வையாளர் திருமதி ஆரத்தி சந்திரன் அவர்களை சிறப்பு உரையாற்றுமாறு வரவேற்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மையாருக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று அயன்சிங்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அயன்சிங்கம்பட்டி பள்ளியோட ஆண்டு விழா நடைபெறுகிறது. மிகவும் சந்தோஷமான நாள் அல்லவா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செல்வங்கள் அனைவரோடையும் முகத்தை பார்த்தால் அவ்வளவு சந்தோஷம். மற்ற நாளில் வரும்போது இந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமா? அதுக்கு ஒரு ஏன்னா ஒரு பள்ளியோட மிக சிறப்பான நாள் பார்த்திங்கன்னா ஆண்டு விழா. அதுலேயுமே குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு பள்ளின்னு வரும்போது ஆண்டு விழாக்கள் இது மாதிரி கிராண்டாக நடத்துறது ரொம்ப ரேர். நடத்துவாங்க, ஆண்டு விழா நடத்த மாட்டாங்கன்னு இல்லை, நடத்துவாங்க. இருந்தாலும் இந்த பள்ளியின் சிறப்பு என்னவென்றால் பொதுமக்களோட இணைந்து நல்ல ஒரு உறவு இந்த ஆசிரியர்கள் வைத்திருக்காங்க. இந்த ஊரின் உயிர் நாடியாக இந்த ஸ்கூல் நிகழ்கிறது என்று நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அதனால தான் இவ்வளவு என்ன பெற்றோர்களோட ஒரு ஈடுபாடு நம்மளுக்கு ஏன்னா இந்த அளவுக்கு மாணவர்களை சேர்த்து 3 ஆசிரியர்கள் இங்கே மிக சிறப்பான முறையில் பாடங்கள் சொல்லி கொடுத்து இந்த ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஈடுபாடு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த 3 ஆசிரியர் அவர்கள் உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மிக சிறப்பாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு சுமூகமாக ஒரு உறவு இருக்கும். ஸோ நீங்கள் அந்யோனமாக இருக்கிறதுனால மேலும் என்ன ஆகும்னா யாரோடைய உயர்ச்சிக்கு காரணமாகும்னா மாணவ செல்வங்களுடைய உயர்ச்சிக்கு காரணமாகும். அரசு பள்ளின்னு வரும்போது அரசு நிறைய அரசு செய்ய வேண்டிய இது செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு கிளாப் பண்ணும்போது 2 கையும் சேர்ந்தால் தான் அது நல்ல ஒரு ஒலியாக வரும். அது மாதிரி நம்மளால் இயன்றதும் செய்யும்போது தான் அந்த மாணவர்கள் மேலும் நல்ல முறையில் வளர்ந்து வருவாங்க. அதுபோக இந்த கல்வி மட்டுமே இருக்கும்போது மாணவர்கள் என்ன வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, அப்படி தானே? படிப்பு மட்டுமே இருந்தாலுமே நல்லா இருக்காது. வாழ்க்கையில் சுகம் துக்கம் எல்லாமே சேர்ந்து வரும். அதே மாதிரி இந்த ஆண்டு விழா வரும்போது அவங்களுக்குள்ள இப்போ பார்த்திங்கன்னா சமூகத்தில் பார்த்திங்கன்னா படிக்கிறவங்க மட்டும் வாழறதில்லை, எல்லாரும் அடங்கிய ஒரு சமூகம்தான். ஸோ அப்போ ஒவ்வொரு இப்போ டான்ஸாக இருந்தாலும் இல்லை ஒரு நாடகமாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற கலையை வெளியில் வந்துடும். அதே மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், என்னால் முடியும், எதையும் வாழ்க்கையை எதிர்நோக்கிறது தான் கல்வி. நம்ம சும்மா இது ஏட்டு கல்வி எதுக்குமே உதவாது. ஆனால் வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு அரசு பள்ளியில் பயில்கிற மாணவர்களுக்கு தான் மிகவும் சிறப்பாக அவங்களே கற்கிறதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குன்னா அரசு பள்ளியில் தான் கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் மேலும் இந்த மாதிரி அவங்க மேன்மேல் உயர்ந்து இந்த அயன்சிங்கம்பட்டி மாணவர்கள் வர வேண்டும். அதுக்கு வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியருக்கு நன்றி சொல்லி என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. திருமதி திருவளர் செல்வி சிறப்பு உரையாற்றுவார். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் திரு மாரியப்பன் சார், பீலா டீச்சர், மேற்பார்வையாளர் ஆரதி சந்திரன், ஆசிரியர் பயிற்றுனர் பிரியதர்ஷினி, மயூரி டிவி உரிமையாளர் சார், மேடம் மற்றும் நேற்று மயூரி டிவியிலிருந்து வழிகாட்டி கொடுத்த சகோதரர் மற்றும் பெற்றோர்கள், குழந்தை செல்வங்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆண்டு விழான்னு சொன்னோடனே குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ அந்த பள்ளியில் ஆண்டு விழா நடத்தும்போது இந்த குழந்தைகளோட திறமைகளை ஒரு மேடையில் அரங்கேற்றி அவங்கள கௌரவப்படுத்துவோம். அதில் ரொம்ப பிள்ளைங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நேற்று இதை விட ஒரு படி மேலாக இந்த பள்ளியிலுடைய ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பெற்றோர்களையும்
கௌரவிக்கக்கூடிய அளவில் என்ன பண்ணியிருந்தாங்க, கோல போட்டிகள்லாம் நடத்தி அப்புறம் விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தி ப்ரைஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பு. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பாராட்டுதற்குரியது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. அடுத்து இப்போ அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இம்மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. இது வந்து புலமை பித்தனுடைய வரிகள். அதாவது அந்த அன்னை வந்து தட்டி கொடுத்து வளர்க்கும்போது அந்த குழந்தை வந்து சிறந்த குழந்தையாக வரும். எல்லா அன்னைகளுக்குமே குழந்தைய வந்து நல்லா நம்மளை விட ஒரு படி மேலே இருக்கணும், சிறப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. அந்த ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லலாம் நினச்சேன். எங்கே போய் பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அம்மா அப்பா எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்கன்னா அந்த பிள்ளைகள் நினச்சோன்னா அப்பா பக்கம் அம்மா பக்கம் இருக்கும். டக்குன்னு அந்த ஸ்மார்ட் ஃபோனை கையில் வாங்கிடும். வாங்கிட்டு உட்காந்து அவன் பாட்டு கேம் விளையாடுவான். சரியா? இந்த கருத்து வந்து கொஞ்சம் இந்த பெற்றோர்கள்லாம் சேர்ந்துருக்கும் போது சொல்லலாங்கிறதுக்காக இந்த கருத்தை வந்து இங்கே சொல்கிறேன். கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும் பிள்ளைகள். அப்புறம் அந்த சின்ன குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்க சாப்பிடணுன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை கையில் கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளை அதை பார்த்துட்டே இருக்கும், கேம் விளையாடிட்டே இருக்கும். அண்ணனும் தம்பியும் இருப்பாங்க, அண்ணன் கேம் விளையாடிட்டே இருப்பான், இவனும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துட்டே இருப்பான். அம்மா என்ன செய்வாங்கன்னா 2 பேருக்கும் சோறு ஊட்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து பழக்கம் அப்படியே ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க, என் பையன் வந்து மொபைல் இல்லாமல் இருக்கவே மாட்டான், அம்மா அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாங்க மொபைலை வந்து கையில் வாங்கணும், நம்ம கேம் விளையாடணும். என்ன பண்ணுவான்னா அதுக்கு வந்து அவன் அடிக்ட் ஆகுறான். அந்த மாதிரி இருக்காங்களா, என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா வீடுகளையும் இருக்குது தானே, இருக்குது. சரியா? அது ஒரு சின்ன ஒரு கருத்து, ஒரு கதை ஒன்று. அதாவது என்ன செய்வாங்கன்னா, ஒரு அம்மா வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகிறப்போ அவங்களோட 2 பையனை வந்து அவங்க அம்மாட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவி சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் இந்த பேரன் என்ன பண்ணுவான்னா டிவி சீரியல் பார்க்க விடாமல் அவன் ஒரு கார்ட்டூன் சேனல் அந்த மாதிரி போடுவான், பார்த்துட்டே இருப்பான். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பேரன் கேட்குறப்போ அந்த சேனலை விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க சும்மா இருப்பாங்க. உடனே அவங்க பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படி தான் எல்லா பிள்ளைங்களும் இப்போ சொல்கிறாங்க. ஃபோன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த ஃபோனை வச்சு என்ன செய்வான்னா அவன் வந்து ஒரு கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டே இருப்பான். கொடுத்தது அம்மாவுக்கு யூடியூப் பார்த்துக்கலாம், ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிடுங்கன்ட்டு. அம்மாவுக்கு வந்து என்ன, வயசானவங்களுக்கு சீரியல் பார்க்குறது தான் பெரிய விஷயம். அவங்க சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்சான் ஒரு சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பான், கார்ட்டூன் சேனல். அதை மாதிரியே அவன் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆகுவான். உடனே அந்த பேரண்ட் வந்து டீச்சர்கிட்ட தான் கேட்பாங்க, என் பையனை எப்படியாவது திருத்தி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து அந்த டிவி மொபைல் அந்த மாதிரி அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்க, வந்ததுக்கப்புறம் இப்போ இல்லம் தேடி கல்வின்னு ஒரு இதுக்கு வந்து படிப்பாங்க. புக்கை மட்டும் படிச்சுட்டு இருக்காமல் விளையாட்டு மூலமாக படிப்பாங்க. திரும்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு சனி ஞாயிறு இருந்தோன்னா பிள்ளைங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும், விளையாட விடலாம். ஒரு இந்த மண்ணெல்லாம் கூட்டி விளையாடுறதுக்கு அவனை விடலாம். அப்புறம் பொம்மைகள்லாம் வச்சு விளையாடினானா அதுக்கும் விளையாட விடலாம். அப்புறம் கேரம் போர்டு அந்த மாதிரி விளையாடினானா, அப்புறம் ஸ்கிப்பிங், எல்லா விளையாட்டுகளும் விளையாடுறதுக்கு வந்து அவனுக்கு ஊக்கப்படுத்தணும். அப்புறம் அதை விட பெரிய பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த என்னது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மியூசிக் படிக்கலாம். அப்புறம் நடனம், இப்போ இந்த ஒரு பொண்ணுலாம் பரதநாட்டியம் ஆடினா அவளே யூடியூப் சேனலை பார்த்து ஆடினான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி டைமுக்கு வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நிறையா தனி நடனம், அப்புறம் வெஸ்டர்ன் டான்ஸு, சோலோ, என்னென்ன டான்ஸ்லாம் இருக்கோ. அதாவது இப்போ வந்து நம்முடைய அரசு எல்லா அரசு பள்ளிகள்லையும் 6ஆவது வகுப்புலேருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் நிறைய போட்டிகள் கொடுத்து எல்லா போட்டிகள்லையும் பள்ளி அளவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து அப்புறம் வட்டார அளவில் ஃபஸ்ட்டு செகண்டு செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மாவட்ட அளவில் மாநில அளவில் அந்த அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இது பண்ணி ப்ரைஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு கலை திருவிழா, இந்த வருஷம் முதல்ல கலை திருவிழா நடத்தியிருக்காங்க. இனி எல்லா வருஷமும் கலை திருவிழா நடத்துவாங்க. நிறையா ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி மியூசிக் படிக்கலாம். அப்புறம் அந்த கிட்டார் வாசிக்கிறது, பிள்ளைங்க எதில் விருப்பப்படுறாங்களோ இதில் வந்து பேரண்ட் வந்து அதை திணிச்சு விடக்கூடாது. அவன் எதில் விருப்பப்படுறானோ அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்து அதை வந்து பார்த்து பண்ண சொல்லலாம். அது மாதிரி பிள்ளைங்களை வந்து சிறந்த முறையில் பண்ணி நிறையா விதத்தில் ஊக்குவிக்கப்படி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. திருமதி பிரியதரிசினி மேடம் வந்து சிறப்புரையாற்றுவாங்க.
அனைவருக்கும் வணக்கம். என்னது இந்த ஸ்டேஜில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி என்னோட ஒரு சைல்டுஹுட்டில் எப்படி அந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் என் மைண்டில் நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த இன்விடேஷன். இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். பிகாஸ் இந்த பிளாக்கில் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு போகிறது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள நாங்கள் ஸ்கூல்லே பார்க்குறோம், எல்லாமே அவங்ககிட்ட பேசுகிறோம். இது ஒரு சான்ஸ் பேரண்ட்டுக்கிட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரே ஒரு கொஸ்டின், உங்களோட பிள்ளைக்கு ஒரு டாய், ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, என்னெல்லாம் விஷயங்கள் நீங்கள் கவனிப்பீங்க அந்த டாயை பற்றி? இது கரெக்டாக இருக்கா, வாங்கி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அது விளையாடும் போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா, டேமேஜ் ஆகுமா, இல்லை குழந்தைக்கு ஏதாவது அடிபடுமா? ஸோ நிறைய விஷயங்கள் யோசிச்சு தான் ஈவன் ஒரு சிங்கிள் டாய், ஒரு விளையாட்டு பொருள் வந்து நம்ம குழந்தைக்காக வாங்கி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று எதுன்னு கேட்டால் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிற கல்வி இல்லையா? அப்போ அந்த கல்விக்காக நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு பிளேஸ் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அயன் சிங்கம்பட்டி அப்படின்னு ஒரு ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அங்கேயே நீங்கள் ஒரு பாதி சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட் ஆகிட்டீங்க இல்லையா? ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு 3 பெற்றோர்கள் இங்கே இருக்காங்க. எங்கே? ஸ்கூலில் 3 பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் ஒர்க் பண்ணால் சரியாகாது இல்லையா? அப்போ அதுக்கு யார் இன்னொரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்? வீட்டில் இருக்கிற டீச்சர்ஸ். அது யார்? நீங்கள். ஸோ வீட்டில் இருக்கிற டீச்சர்ஸும் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணுறோம், மவுல்டு பண்ணி ஒரு நல்ல குழந்தையாக மாற்றுறோம் இல்லையா? இப்போ மேம் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த வேர்ல்டில் வர டைமில் யாருமே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னது கிடையாது, ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இங்கே இருக்கிறீங்க பாருங்கள், இத்தனை பேர், எல்லாருக்குமே இருக்கிறது 2 கண்ணு இல்லையா? ஒரு மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, ஃபேஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் எந்த 2 நபர்களாவது ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணல இல்லை, இவங்கள மாதிரி இவங்க இல்லை, இவங்கள மாதிரி இவங்க இல்லை. அதே மாதிரி தான் குழந்தையும், ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்திறன் இருக்கிறவங்க. இந்த குழந்தை இப்படி, இந்த குழந்தை ஏன் நீ அப்படி இல்லை அப்படின்னது நம்ம குழந்தைங்க மேலே கேட்கவே கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்குன்னா என்னது, அவங்க ஒருத்தர் தான், அவங்கள வந்து ஒப்பிடுதல் பண்ணக்கூடாது சரிங்களா? ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஒரு சப்போர்ட்டு ஸ்கூல் கிளாஸ் ரூமில், எஸ்பெஷலி இங்கே இந்த ஸ்கூல் வந்து கிஃப்டட் 3 பெஸ்ட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்சனலி எனக்கு தெரியும், இந்த ஸ்கூலில் வந்துட்டு இருந்ததுனால கண்டிப்பாக 3 பேருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ். அதுலேயுமே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஹேண்டில் பண்ணுறது சாரு. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து குழந்தைக்கு என்ன ஒரு ஸ்கில் வேணுமோ அதை அச்சீவ் பண்ணி தான் அந்த செகண்ட் கிளாஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் டீச்சர் இருக்காங்க, டீச்சருமே பார்க்கும்போது அந்த சாஃப்டான ஒரு நேச்சராக இருக்கிறத தவிர கிளாஸ் ரூமில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அவங்களோட ஆட்டிடியூட் எப்படின்னு. ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர். இது எல்லாமே ஃபுல்லாக கைடட் பண்ணி முன்னோட்டு கொண்டு போகிறது வந்து நம்மளோட ஹெச்எம். ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அயன்சிங்கம்பட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா த சப்போர்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இல்லையா? ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட்டு எஸ்எம்சியாக கூட இருக்கிறீங்க. எஸ்எம்சி தலைவியோட பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஸோ எல்லாரோட ஒத்துழைப்போட மேலும் மேலும் அயன்சிங்கம்பட்டிக்கு பெருமை சேரட்டும். நாளைக்கு இங்கே முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகட்டும், பொலிட்டீஷியன்ஸும் யாராகட்டும் வந்து மேடையில் வந்து அடுத்த ஆனுவல் டேக்கு அவங்க பேச்சு கொடுக்கட்டும். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். தேங்க்யூ. ஆமாம், அவருக்கு வணக்கம் சார். நமது ஊர் தலைவர் தான், பஞ்சாயத்து தலைவர் தான், அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடியை போற்றுவதில் மகிழ்கின்றோம். இது கொடுங்க. அடுத்ததாக நமது ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சுடலை அரசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது பள்ளிக்கு அருகில் இருக்கும் எல்லா கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற நவநீத கிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இப்பொன்னாடியை போற்றுகிறேன். சிறப்பு தலைவர், நமது பஞ்சாயத்து யூனியன் தலைவர்
திரு முத்துகிருஷ்ணன் ஐயா உங்களுக்காக சிறப்பு உரையாற்றுவார். பெரும் மதிப்பிற்குரிய அயன்சிங்கம்பட்டி வாழ் பொதுமக்களே, இன்று நம்முடைய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வரவேற்புரையாற்றிய திருமதி முத்துலட்சுமி அவர்களே, தலைமை தாங்கிய மீனாட்சி அம்மா வட்டார கல்வி அலுவலர் அவர்களே, முன்னிலை வகித்த ராணி மேடம் அவர்களே, மேலும் இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகை புரியும் நம்முடைய ஊர் நாட்டாமை இஎஸ்பி இசைக்குமுத்து தலைவர் அவர்களே, ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் சுடலை அரசன் அவர்களே, நம்முடைய ஊர் பெரியவர் நவநீத கிருஷ்ணன் அவர்களே, இடைநிலை ஆசிரியர் மாரியப்பன் அவர்களே, சித்ரா இசைக்குமுத்து அவர்களே, நன்றியுரை ஆற்ற உள்ள பியூலா மேடம் அவர்களே, இன்னும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிய காத்திருக்கும் நம்முடைய அம்பை ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் சிவனு பாண்டியன் என்ற பழனிசார் அவர்களே, நம்முடைய இன்னும் இங்கே வருகை புரியும் பல்வீர் சிங் உதவி காவல் ஆய்வாளர் அவர்களே, மேலும் கல்லிடை இன்ஸ்பெக்டர் ராஜகுமாரி அவர்களே, நம்முடைய இந்த விழாவிற்காக கடந்த ஒரு வார காலமாக அரும்பாடுபட்ட கோமதி ஆர்மினார் மேடம் அவர்களே, ஆர்மினார் சார் அவர்களே, மேலும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் இசைக்குமுத்து அவர்களே, இங்கு கூடியுள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதுக்கும் மேலாக இங்கு இந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு இருக்கும் நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியை பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிஞர் அண்ணா சொல்லுவார் அடிக்கடி, கிராமத்தில்தான் முதுகெலும்பு இருக்கிறது என்று. அதே போன்று இந்த கிராமத்தில் கல்வி பயிலும் நீங்கள்தான் நம்முடைய நாட்டுக்கே முதுகெலும்பாக வருவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதேபோல் நான் கலெக்டர் ஆவேன், டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், சமுதாயத்தில் பெரிய மூத்த தலைவராவேன் என்று இங்கு ஏங்கி கொண்டிருக்கும் என்னுடைய மதிப்பிற்கும் பாசத்துக்கும் உரிய மாணவ செல்வங்களே, உங்களை எல்லாம் இந்த தருணத்தில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஊர் மிகவும் உயர்ந்த ஊர், தர்மகுணம் உள்ளவர்கள், நியாயம் உள்ளவர்கள் பிறந்த நம்முடைய விவசாயம் செய்யக்கூடிய ஊர் நம்மளுடைய கிராமம் அயன்சிங்கம்பட்டி கிராமம். இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகள் நீங்கள் அனைவரும், மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக கல்வி பயில வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மம் என்பது இருந்தது. கடந்த 500-600 ஆண்டுகளாக தர்மம் இல்லாமல் இருந்தது உலகத்திலே. இப்பொழுது தர்மம் திரும்பவும் தலை தோங்கிவிட்டது. ஏனென்றால் உங்களுக்கு படிக்கும் பொழுது உதவி செய்ய நம்முடைய மயூரி டிவி ஓனர் போல நிறைய தர்மவாசிகள் இருக்கிறார்கள். நாங்களெல்லாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு யாருமே உதவி செய்ததல்ல. இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய நிறைய தொண்டு நிறுவனம் இருக்கிறது, தனியார் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அழகாக கல்வி பயிலலாம், திறமையாக கல்வி பயிலலாம், பெரிய பெரிய அதிகாரிகளாக ஆகலாம். அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வெகு விரைவிலே வர வேண்டும். ஏனென்றால் நம் ஊரில் இவ்வளவு பெரிய ஊர், ஒரு ஐஏஎஸ், ஒரு கலெக்டர் இன்னும் வரவில்லை, ஒரு ஐபிஎஸ் இன்னும் வரவில்லை, டாக்டர் வந்து இருக்கிறார்கள், வக்கீல் வந்து விட்டார்கள், இன்ஜினியர் நிறைய பேர் வந்து விட்டார்கள். ஒரு கலெக்டரும் ஒரு எஸ்பியும் நம்ம உருவாக்க வேண்டும். அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக கலெக்டர் ஆகிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல. நீங்கள் ஆகவே கொஞ்சம் கருத்துடன் இப்பொழுது நம்முடைய பள்ளி மிகவும் திறமையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்க ஆசிரியர்கள் மிகவும் திறமையானவர்கள். கிராமத்தில் இப்படி ஆசிரியர்கள் நாம் பார்க்க முடியாது. இந்த விழாவிற்கு வருகை புரியும் எங்களுடைய அன்பு பேராசிரியர் முனைவர் அனீஃப் ஐயா சார் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம்.
பையன் ஆகவே நம்முடைய பேராசிரியர் ஐயா அனிப் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நம்முடைய அனிப் சாரை பற்றி சொல்ல போவதாக இருந்தால் அம்பை கலைக்கல்லூரியின் பேராசிரியராக இருந்தவர். அதன் பின்பு அம்பை கலைக்கல்லூரியின் முதல்வராக இருந்தவர். மிகவும் எளிமையானவர், சாதாரணப்பட்ட மக்களுடன் சாதாரணமாக பழகக்கூடியவர் அனிப் சார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனிதர் இந்த சார். இன்னொரு நல்ல காரியம் கல்லூரிக்கு செய்தார். செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது சுயநிதி கல்லூரி அதனுடைய பெயர். கல்லூரியில் இடம் பற்றவில்லை என்றால் சுயநிதி கல்லூரி என்று ஆரம்பித்து அதிலே நாம் ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டும். அந்த கோர்ஸை அம்பை கலைக்கல்லூரிக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய ஐயா அனிப் ஐயா அவர்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் 12th முடித்துவிட்டு எத்தனை பேர் கல்லூரியில் சீட்டு கிடைக்காமல் அலைவீர்கள் என்று 12th முடித்த பிறகுதான் தெரியும். அந்த நேரத்தில் நமக்கெல்லாம் உதவி புரிவது இந்த அம்பை கலைக்கல்லூரி தான். அதனுடைய கரஸ்பாண்டனாக இப்போ தங்கபாண்டியன் சார், பேராசிரியர் தங்கபாண்டியன் சார் இருக்கிறார். அவரும் ப்ரொஃபஸராக இருந்து பிரின்சிபாலாக இருந்து கல்லூரி இப்போ செயலாளராக இருக்கிறவர். ஆகவே அந்த கலைக்கல்லூரி நம்மளுடைய சொந்த கல்லூரி என்று கூட சொல்லலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய கல்வி தம்பிங்க பார், நீங்கள் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை கட்டம் 10ஆம் வகுப்பு. தெரிஞ்சுக்கா. இப்போ சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு என்னன்னே தெரியாது. உங்கள் பாட்டில் 5ஆம் முடிப்பீங்க, இங்கே முடிச்சுட்டு 6ஆம் ஐயாப்பள்ளி எடுத்து போவீங்க, 6, 7, 8 படிப்பீங்க, தலைவருக்கு போவீங்க, 9, 10. 10ஆம் வகுப்பில் தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம். 10ஆம் வகுப்பில் நீ அதிக மதிப்பெண் எடுத்தால் முதல் குரூப் கிடைக்கும். 11ஆம் வகுப்பு சேரும்போது முதல் குரூப்னா என்ன தெரியுமா? சயின்ஸ் குரூப். சயின்ஸ் ஏ என்று சொல்வார்கள் சில பள்ளியில். அது என்னதான் இருக்கும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், இந்த 4ம் சேர்ந்து படிக்க வேண்டும் 11ஆம் வகுப்பில், 12ஆம் வகுப்பில். இதில் நீங்கள் படித்து அதிக மார்க் எடுத்தீங்கன்னா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். டாக்டர் ஆகிறதுக்கு என்ன குரூப் எடுக்கணும்? சயின்ஸ் குரூப். அதுக்கடுத்து பிபிசின்னு ஒன்று இருக்குது, பியூர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, அதாவது விலங்கியல், உயிரியல், தாவரியல், இன்னொன்று என்னது கெமிஸ்ட்ரி, வேதியியல் அப்படின்னு 4 சப்ஜெக்ட் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா டாக்டராக வரலாம், ஆனால் இன்ஜினியராக வர முடியாது. தம்பி கேளு. 2வது சப்ஜெக்ட் பிபிசி, பியூர் சயின்ஸ். 3வது மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சின்னு ஒரு 4 பாடம் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா பேங்க் வேலைக்கு போக முடியும், டாக்டராக ஆக முடியாது. அடுத்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ், ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரியை படித்தா நீங்கள் பிகாம் சீட்டு கிடச்சிச்சின்னா பேங்க்கு போகலாம், இல்லைன்னா எம்ஏ படிக்கலாம். இவங்கள மாதிரி தமிழ் பேராசிரியர், ஐயா மாதிரி பெரிய பெரிய பேராசிரியராக வரலாம். இப்போ டாக்டருக்கு நீ போகணும்னா என்ன குரூப் படிக்கணும்? சயின்ஸ் குரூப். நீ டாக்டர் படிக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்துட்டு 11th மெக்கா குரூப்லேயோ மேக்ஸ் குரூப்லேயோ போய் சேர்ந்துட்டேன்னா டாக்டர் ஆக முடியாது. ஆனால் இன்னொன்று, எல்லாத்துலேயும் மாஸ்டர் டிகிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கலெக்டர் ஆகலாம். கலெக்டர் ஆகிறதுக்கு என்னது? எதுலேயோ ஒரு மாஸ்டர் டிகிரி, பிஏனாலும் சரி, எம்ஏனாலும் சரி, எம்காம்னாலும் சரி, எம்பிஏனாலும் சரி, எதுலையாவது ஒரு மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சிவில் சர்வீஸ்னு ஒரு பரீட்சை இருக்குது. ஒன்றும் பெருசு கிடையாது, நீங்கள்லாம் இருந்து படித்து அழகாக பாஸ் பண்ணிடலாம். முதல் மார்க் எடுத்தால் கலெக்டராக போடுவாங்க, 2ஆம் மார்க் எடுத்தால் ஐபிஎஸ், மாவட்ட காவல்துறை ஆய்வாளர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரலாம். 3வது எடுத்தால் ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். 4வது ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இதில் பெரிய பெரிய அதிகாரியாக வரலாம். அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? என்னத்தை உன்னுடைய மனசில் தோணுதோ, நான் டாக்டராகவேன்னு சொல்லிவிட்டு நீ மெக்கா குரூப் எடுத்து படிக்கக்கூடாது, சயின்ஸ் குரூப் தான் எடுத்து படிக்கணும். சயின்ஸில் 2 இருக்குது, 2 சயின்ஸ் இருக்குது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி படித்தாலும் டாக்டர் ஆகலாம்.
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் படித்தாலும் டாக்டர் ஆகலாம். சரியா? எதில் நீ மாஸ்டர் டிகிரி முடித்தாலும் கலெக்டர் ஆகலாம். கலெக்டருக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த படிப்பு தான் படிக்கணும். தமிழில் நீ லிட்ரேச்சர் படித்தாலும் நீங்கள் படித்து முடித்தாலும் கலெக்டருக்கு போய் எழுதலாம். இப்போ நம்ம ஊருக்கு நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன். அன்றைக்கி பிரதர் ஸ்கூலில் கூட சொன்னேன், நம்ம ஊருக்கு இப்போ ஒரு கலெக்டர் கண்டிப்பாக தேவை. யார் முதல்ல கலெக்டர்? யாராவது டிகிரி முடிச்சுட்டு நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ செலவும் பண்ண நாங்கள் ஒரு டீம் இருக்கோம். ஆர்என்ஆர் சார், இங்கே உள்ள படித்தவங்க எல்லோரும் நாங்கள் ஒரு 15 பேர் சேர்ந்துருக்கோம். அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ் ஃபேர்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். கலெக்டர் ஆகி காமிக்கணும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. அடுத்த வருஷம் கலெக்டர் ஆக முடியாது, இன்னும் உங்களுக்கு 10 வருஷம் இருக்குது. மனசில் நினச்சே படிக்கணும். சரியா? அப்படி படித்தா தான் வாழ்க்கையில் பெரிய ஆள். கல்விக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அரசியல்வாதியாக வரணுமா ஆகு, எல்லாரும் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதுவும் தப்பு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு வாங்க. இன்ஜினியர் ஆகணுமா ஆகு, பெரிய ப்ரொடியூசர் ஆகணுமா, படம் ப்ரொடியூசர் ஆகணுமா ஆகுங்க, தப்பு இல்லை. பெரிய சினிமா ஸ்டார், அழகாக இருக்க, நல்ல டான்ஸ் ஆடுத, நல்ல நடிக்க, சினிமா ஸ்டார் ஆகுங்க, தப்பு இல்லை. ஸ்போர்ட்ஸ்மேன், இந்தியா லெவலில் உலக லெவலில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கி நம்ம நாட்டுக்கு பெருமை சேருங்க, ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகுங்க. ஒரு வழியில் தான் போகணும், நான் கலெக்டர் தான் அப்படின்னே சொல்லக்கூடாது. எது உங்களுடைய விருப்பம் மனதில் தோன்றுகிறதோ, உங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மனசு ஒன்று சொல்லும், இதில் போ நீ நல்லா இருப்ப, இப்படி போ நல்லா இருப்பேன்னு உங்கள் ஹார்ட்டு சொல்லும். அதில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாகுவீங்க. சரியா? அதனால் அந்த குரூப்பை நீங்கள் 10th நிறைய மார்க் எடுக்கணும். மார்க் எடுத்து என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிறத நீங்கள் ஒரு முக்கியமான ஆள் எங்களை மாதிரி ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணி பிரித்து எடுக்கணும். நாங்களெல்லாம் 10th படித்து முடித்தோம். முடித்த உடனே அப்படி 11 பிள்ளைங்க எங்கே சேர்க்காங்கன்னு எங்களுக்கே தெரியல. 12th முடிச்சது கிண்டு காலேஜுக்கு போனோம், பிஎஸ்சி சுவாலஜியில் கொண்டு சேர்த்தாங்க. பிஎஸ்சி சுவாலஜி எதுக்கு அதெல்லாம் எடுத்து படித்தோம்னு தெரியவே இல்லை. அப்பவுமே நாங்கள் நினச்சிருந்த இன்ஜினியராக வந்திருக்கலாம், நல்ல பெரிய பெரிய கோர்ஸ் அப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு, இந்த மாதிரி கிடையாது. ஆகவே கல்வியில் அக்கறை கொடுங்க. 2வது, காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க, 5 to 6 படிங்க. படித்து கொஞ்சம் எக்ஸசைஸ் போடணும். உடற்பயிற்சி மஸ்ட். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். படித்து நீங்கள் பெரிய ஆள் ஆவி இப்படி ஈக்குச்சி மாதிரி வந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ கலெக்டராக இருந்தாலும் பர்சனாலிட்டியாக வரணும், அப்படின்னா எல்லாருக்கும் பயப்படுவாங்க. இப்போ நம்ம ஏஎஸ்பி சார் வந்தாலும் வருவார், பாருங்கள் எவ்வளோ பர்சனாலிட்டியாக, சின்ன பையன் ஐபிஎஸ் முடிச்சிருக்காரு, வந்தாலும் வரலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே உடற்பயிற்சி செய்யணும். நல்லா சாப்பிடு. அம்மா சொல்லும் நிறைய சாப்பிடாத, அதெல்லாம் கிடையாது. நல்லா சாப்பிடுங்க, சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடுங்க, உடம்புல தெம்பாக இருங்க. உங்களை பார்த்த உடனே ஒரு பர்சனாலிட்டி லுக் குனிஞ்சு என்றைக்கும் நடக்கூடாது, எப்பவுமே நிமிர்ந்து தான் நடக்கணும். அதுக்காண்டி ஒரு டெரராக பார்க்கக்கூடாது, அன்பான நிமிர்ந்து பார்வை பார்க்கணும் எல்லோரும். உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டா? உங்கள் அறிவை டெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ஊரில் ஒரு பெரிய வணிகன்னா யார்? வியாபாரி. இந்த நான் அந்த சேர்மன் ஐபி அவங்களெல்லாம் வரட்டுங்காண்டி கொஞ்சம் நேரம் இழுக்கேன். அந்த 2 வியாபாரிகள் இருந்தாங்க அந்த ஊரிலே. அவங்க தான் 2 பெரிய வியாபாரி. ஒரு வியாபாரிக்கு அது என்ன தொழில் பண்ணுறாங்கன்னா கப்பல் தொழில். கப்பலில் பிஸ்னஸ். கப்பல் அங்கேருந்து சரக்கு வரும், இதை விற்பாங்க, இங்கேருந்து ஏற்றி விடுவாங்க வெளிநாட்டுக்கு. இந்த மாதிரி கப்பலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல வியாபாரி ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிட்டு, சரக்கு வர 2 நாள் லேட் ஆகிட்டு. அந்த ஊரிலே அவங்க 2 பேரும் தான் பெரிய வியாபாரி. இந்த நல்ல மனிதனுக்கு என்னாச்சு, சரக்கு கப்பல் வர லேட் ஆகிட்டு. இவருக்கு ஒரு 10,000, அந்த காலத்தில் உள்ள கதை இது, ஒரு 10,000 தங்க காயின்ஸ், அவங்க தங்க காயின்ஸ் தான் உண்டு, தங்க காயின்ஸ் தேவை. உடனே இவர் ஆப்போசிட்டாக உள்ள எதிரி வியாபாரி இருக்கார்ல, அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு 10,000 காயின்ஸ் தந்துருங்க, என்னுடைய கப்பல் இன்னும் 2 நாளில் வந்துடும், வந்த உடனே நான் 10,000 காயின்ஸை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுதார். அவன் பார்க்கான், இந்த இது தாண்டா வாய்ப்பு இவனை கொள்ளதுக்கு. இந்த நேரத்தில் இவனை 10,000 கொடுத்துட்டோம்னா, ஒருவேளை இவன் கப்பல் வரலன்னா இதோடு இவனை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பதில் என்ன தருவ, எனக்கு என்னது அடமானம் கொடுப்ப, என்ன எதனாலும் தரையான்னு ஒரு சொல்லுதார். அவன் என்ன சொல்லுதா, இதுதான் வாய்ப்புன்னு, நீ 1 வார காலத்திற்குள் 10,000 தங்க காயின் தரவில்லைன்னா உன்னுடைய உடம்பில் இருந்து 1 கிலோ சதையை வெட்டி எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு அவன் சொல்லுதான். இவர் நமக்கு தான் 3 நாளில் சரக்கு வந்துருமே, கப்பல் வந்துருமே, ஏன் பயப்படணும்னு துணிஞ்சே எடுத்துக்காப்பா, நீ எங்கனாலும் எடுத்துக்கான்னு
எழுதி கொடுத்துருந்தார். அந்த காலத்தில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டெரராக இருக்கும். இப்படியெல்லாம் கிடையாது. 2ஆம் உலகப் போர் எத்தனை கோடி மக்களை இழந்தோம், மகாபாரத ராமாயணம் எத்தனை பேரை இழந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு மோசமான அக்ரிமெண்ட். 1 வார காலத்திற்குள் 1000 தங்க காசு கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய உடம்பிலே 1 கிலோ சதையை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. 1 வாரம் ஆச்சு, கப்பல் வரலை. இவருடைய கப்பல் லேட். உடனே எதிரி இது தான் வாய்ப்புன்னு என்ன சொல்லுதான், அந்த நாட்டு மன்னன்ட்ட போய் சொல்லிட்டான். மன்னர்கிட்ட சொன்னது, மன்னர் என்ன செய்தார், உன்னுடைய அக்ரிமெண்ட்டு நீ மனசு வச்சு தான் நீ எழுதி கொடுத்துருக்க, அதனால் நீங்கள் உன்னுடைய உடம்புல 1 கிலோ சதையை நீ கொடுத்துடணும் அப்படிங்கிறார். நாளை மறுநாள் 10 மணிக்கு உங்களுடைய உடம்புல 1 கிலோ சதையை அவர் வெட்டி எடுத்துக்கிடுவார், எங்கனாலும் வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு மன்னர் தீர்ப்பாயிட்டு. இவர் ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை. என்னடா செய்ய, நாளாக கழிச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்காமலே இருக்கார். உங்களை மாதிரி படிக்கக்கூடிய அவர் குழந்தை ஏன்பா தூங்க மாட்டேங்க எழுதப்பா அப்படின்னு கேட்கு. அப்போ இவர் சொல்லவே இல்லை. ஏம்னா உடம்புல முக்கியமான இடத்துல நம்ம சதையை இருக்கும்பொழுது நம்ம இறந்துருவோம். இவர் சொல்லவே இல்லை, முழிச்சுக்கிட்டே இருக்கார். கடைசியில் பொண்ணுக்கிட்ட சொல்லுதார், இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம்மா அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணு என்ன செய்யுது, அப்பா நீ கவலைப்படாத, உன்னையே நான் காப்பாற்றுதேன் அப்படிங்க. இவரும் நீ எப்படி காப்பாற்றுவ, மன்னர் சொல்லியாச்சே நீ எப்படிமா காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவங்க அப்பா சொல்லுதார். இல்லைப்பா நான் நாளைக்கு அரசவைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ள அப்பாவை கூட்டிகிட்டு போய் மன்னர்கிட்ட கேட்கு. மன்னர் சொல்லுதார், ஜூனியரெல்லாம் வாதாடக்கூடாது. இல்லை ராஜா, தர்மம் பேச யாருனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை ராஜா கிட்ட சொல்லுது, எங்கள் அப்பா உடம்புல 1 கிலோ சதையை வெட்டி எடுக்கதான் மன்னர் தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க, எங்கனாலும் வெட்டிக்காங்க, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் ராஜா கேட்காரு, உங்களுடைய தீர்ப்பும் பட்டயமும் 1 கிலோ சதையை தான் வெட்டி எடுக்க வேண்டும், இரத்தத்துடன் கூடிய சதையை வெட்டக்கூடாது. அதை என்ன சொல்லுதுன்னா, சதையை வெட்ட முடியல, ரத்தம் வரக்கூடாது. ரத்தம் வராமல் எங்கள் அப்பா உடம்புல வெட்டி எடுத்துக்காங்க ராஜா. அதுதானே அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே தான் மன்னருக்கு புத்தி வந்துச்சு. ஆகா, சதைன்னு ஒன்று எடுத்தால் ரத்தமும் ஒன்று வரும். ஒரு சின்ன குழந்தை நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை ஒரு புத்திசாலியாக ஆக்கியிருக்கேன்னு நினச்சி மன்னர் தீர்ப்பை மாற்றி நீ ரூபாயை கொடுக்க வேண்டாம், அது ஒன்று ஃப்ரீயாக வச்சுக்கான்னு சொல்லி விட்டுருக்காரு. அந்த மாதிரி மைன்யூட்டாக உள்ள புத்திசாலி குழந்தைகளாக நீங்கள் வரணும். வருவீங்களா? புத்திசாலி குழந்தைகளாக வருவீங்களா? தன்னுடைய பெரும் நிலக்கலார் பெரிய பணக்காரன் அப்பாவே காப்பாற்றின ஒரு குழந்தை. இப்படிப்பட்ட புத்திசாலி குழந்தைகளாக நீங்கள் வர வேண்டும், வாழ வேண்டும் என வாழ்த்தி என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2ஆம் பருவ தேர்வு ஆரம்பிக்கும் போது தான் நண்பர் எசைமுத்து பள்ளிக்கு வந்தார். சார், இது மாதிரி மயூரி சேனல் 10 வருஷம் முடிஞ்சிருச்சு, 10 வருஷம் நல்லா நிறைவு பெற்றதுனால எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ 20 வருஷம் முடிஞ்சதுனால மயூரி தொலைக்காட்சி சார்பாக பிள்ளைங்களுக்கு ஒரு பரிசு அடுத்து விளையாட்டு போட்டி வைக்கலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம தலைமை ஆசிரியர்கிட்ட பேச வந்தாங்க. அப்புறம் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, 1 வாரம் தானே இருக்குது, அதுவும் இவங்க பொங்கலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரு சிறப்பு பரிசு பெற்றோர்களுக்கும் விளையாட்டு போட்டி வைக்கணுன்னாங்க. சரி அப்படின்னு பேசும்போது தான் நாங்கள் என்ன சொன்னோம், சரி 1 வாரத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணிடலாம். அப்புறம் நம்ம தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, ஒரு ஆண்டு விழா நம்ம எப்போவும் வருஷ கடைசியில் தான் வைப்போம், இந்த வருஷம் நம்ம யூனியன்லேயே நம்ம ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டாகவே ஆண்டு விழாவே வச்சிடலாம் சார் அப்படின்னாங்க. அதுக்கு ஓகேன்ட்டாங்க. டீச்சர் ஸ்பீச்சு கூட நம்ம ரெடி பண்ணிடலாம், டான்ஸ் எல்லாம் எப்படி டீச்சர் ஒரே வாரத்தில் குழந்தைங்களை கற்றுத்தரனா ரொம்ப சிரமம் தானே, சரி கற்றுக்கிடுவாங்கன்னு சொல்லி பசங்க நல்லா அழகாக திறமையாக அந்த இவ்வளோ டான்ஸ் இருக்குதுன்னா கலை நிகழ்ச்சி ஃபுல்லாக 1 வாரத்தில் நம்ம குழந்தைங்க கற்றுக்கிட்டது தான். டிவியை பார்த்து கற்றுக்கிட்டாங்க, பசங்க சொல்லி கொடுத்தது, டீச்சர் சொல்லி கொடுத்தது. இவங்க இன்றைக்கி இப்போ பேசக்கூடிய ஸ்பீச்சு 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்கள்லேருந்து 5 வரைக்கும் பேசக்கூடிய ஸ்பீச் எல்லாம் ஒரே வாரத்தில் குழந்தைங்க கற்றுக்கிட்டது தான். இந்த 5 நாளில் இவங்க கற்றுக்கிட்டது தான் இப்போ உங்ககிட்ட எல்லாருமே கலை நிகழ்ச்சிக்காக எல்லா குழந்தைங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. இந்த தலைவர் இந்த பக்கத்தில் வந்திருக்காங்க சார், அவரோட 1 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலை பற்றி ஒரு பெருமையாக நம்ம சொல்கிறத காட்டிலும் ஒரு குழந்தைய கூப்பிட்டு 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை நம்ம ஸ்கூலை பற்றி சிறப்பாக சொல்ல போகிறா இங்கிலீஷில். அவளை கொஞ்சம் 2ஆம் வகுப்பு படிக்கும் முத்துகிருபாவை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோரும் நல்லா சிறப்பாக கைத்தட்டுங்க. நீங்கள் பண்ணுற கைத்தட்டில் உற்சாகத்தில் அது நல்லா பேசணும்.
எல்லா குழந்தைகளும் சிறப்பாக பேசணும். Good evening to all. I am Muthukirba. I am studying second standard now. I am speak about my school. My school name is Panjat Union Primary School. It is an English medium school. My school is the best school of my village. There are three teachers and 86 students in our school. Our teachers are very good and very kind. I got many friends in my school. Ennum eluthum girls too joyful learning. My school is the best and love it. I feel proud to be a student. Thank you. நன்றி. ஸ்பீச் ஞானமுத்ரா. Good evening to all. I am Gnanamuthra Chatti Churma. I am studying in 7th standard Panjayat Union Primary School. Now I am speak about Rani Lakshmi Bai. Rani Lakshmi Bai was a great freedom fighter of India. She was born on 19 November 1828 in Varanasi. Her childhood name was Manikarnika. She was a brave, fearless woman since childhood. Rani Lakshmi Bai, Rani Lakshmi Bai, popularly known as Jhansi Rani. Her name is written in golden letters in the history of our country. Rani Lakshmi Bai died on 18 June 1858. She will always stay in the heart of every Indian. தங்கப்பிரசன் ஜவஹர்லால் நேரு பற்றி சிறப்பாக பேச வந்துள்ளான். Good evening to all. I am Thangaprasan. I am studying second standard. Now I am speak about Pandit Jawaharlal Nehru. Pandit Jawaharlal Nehru was the first Prime Minister of India. She was born on 14 November 1889 in Allahabad. Pandit Jawaharlal Nehru received a law degree from Cambridge University. Pandit Jawaharlal Nehru wrote the book The Discovery of India. Children's Children in India, what a salvation of Pandit Jawaharlal Nehru. He was the May 1960. Thank you. சிறப்பாக பேசிய தங்கப்பிரசன் அவர்களுக்கு நன்றி. அம்பே யூனியன் சேர்மன் கே சிவனு பாண்டியன் என்ற பரணிசேகர் அவர்களை பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது அம்பை யூனியன் சேர்மன் திரு சிவனுபாண்டியன் என்ற பரணிசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நாங்கள் நம்ம பள்ளியில் முப்பெரும் விழா வைக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அவரை அழைக்க சென்ற பொழுது அவர் உடனடியாக குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக அதை சொல்லுங்கள் என்று நம்மளிடம் கேட்டார். அவருடைய குழந்தைகள் மேல் வைத்த அன்புகளுக்கு நன்றியை பாராட்டுகிறேன். அவருடைய சிறப்புரை ஆற்றுமாறு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மிக சீரோடு சிறப்போடு சிறப்புமிக்க எழுச்சியோடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அயன்சிங்கம்பட்டி பள்ளி விழாவில் கலந்து கொண்டு
இங்கே சிறப்பு செய்து கொண்டு இங்கே வரவேற்பு அமைந்திருக்கின்ற திருமதி முத்துலட்சுமி அவர்களே, தலைமை பொறுப்பை ஏற்றி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் மீனாட்சி அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் அன்பு சகோதரர் ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆய்வாளர் ராஜகுமாரி அவர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரும் குழந்தைகளுக்கு பரிசு வழங்குதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி கோமதி ஆறுமணினார் அவர்களே, ஆசிரியர் பயிற்சினர் அன்பு சகோதரி திருவள்ளுவர் செல்வி அவர்களே, பள்ளி வேளாண் குழு உறுப்பினர் அண்ணன் இசக்கிமுத்து அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்கள் நாட்டாமை அண்ணன் இசக்கிமுத்து அவர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சுடலையரசன் அவர்களே, நவநீத கிருஷ்ணன் அவர்களே, ஒப்பந்தக்காரர் அண்ணாச்சி சங்கர்லிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் அண்ணன் மாரியப்பன் அவர்களே, நிகழ்ச்சி அமைப்பில் உதவி செய்த சித்ரா இசக்கிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நன்றியுள்ள சொல்ல இருக்கின்ற திருமதி மாபியுலா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களே, குழந்தை செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த பிறகு இருக்கின்ற தாய் தந்தையர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, விவசாய பெருக்குடி மக்களே, ஐஎன்சிக்யூட்டியை சேர்ந்த பெரியோர்களை உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தொண்டை கட்டியிருக்கு எனக்கு. நேற்று பொதுக்கூட்டம் மீட்டிங் 2 நாள் தொடர் மீட்டிங்கில் பணியில் தொண்டையை அடைச்சிட்டு இருந்தாலும் இருக்கின்ற ஆசிரியர்கள் முந்தா நாள் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிடணும், குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கணும் என்கிட்ட கேட்டாங்க. சிங்கம்பட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து ஒரு தாய் வீடு மாதிரி. எந்த நிகழ்ச்சிக்கு எது சொன்னாலும் நான் மாட்டேன்னு சொல்கிறதே கிடையாது. கூப்பிட்டா உடனே வந்துடுவேன், கலந்து கொள்வேன். பரிசு கொடுக்கணும்னு சொன்னாங்க, 86 பேருக்கு பரிசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க கூட என்கிட்ட ஒரு 20 பேர் தான் சொன்னாங்க, 20-30 பேருக்கு போகிறேன்னாங்க. இல்லைம்மா, நான் வந்தால் 86ல் 30 பிரித்து மீதி 56 என்னால் பிரித்து பார்க்க முடியாது. எல்லோரும் எனக்கு உதவி செய்தவர்கள். நான் யூனியன் சேர்மனாக வருவதற்கு தாய் வீடாக இருந்த ஐஎன்சிங்கம்பட்டி எந்த குழந்தைகளையும் நான் முன்ன பின்ன பார்க்க முடியாது. 86 பேருக்கும் நான் பரிசு நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நான் சம்மதித்தேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்திருக்கிறேன். பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டி மாடலாக இருக்காங்க. விளையாட்டு போட்டி காலையிலேருந்து நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரத்துலேருந்து நடத்துகிறீங்க. சிங்கம்பட்டி இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளி வளர்ச்சி அடைவதற்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யத்தரேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஆசிரியர்கிட்ட. அது கட்டடமாக இருக்கட்டும், கழிப்பிடமாக இருக்கட்டும், அடிப்படை வசதிகளை செய்து தருகிறேன். பள்ளி குழந்தைகளுக்கு தேவையானதை ஆசிரியர்கள் என்கிட்ட கேளுங்க. என்ன உதவினாலும் இந்த பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன். நோட்டாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், என்ன வேணாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு இந்த பள்ளி வளர்ச்சி அடைவதற்கு, இந்த ஊர் குழந்தைகள் வளர்ச்சி அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இந்த கட்டடம் கூட பின்னாச்சு அண்ணாச்சி ஆவடை பண்ணாச்சு சபாநாயகருக்கு வந்து அந்த கட்டடத்தை திறந்தாங்க சொன்னாங்க. ஒரு புதிய கட்டடத்தை திறந்துன்னு சொன்னாங்க. அது மாதிரி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு ஐஎன்சிங்கம்பட்டி பகுதி மக்களுக்கு நான் தாய் உள்ளத்தோடு என் இதயபூர்வமாக நல்ல முறையில் செய்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அதை செய்து கொடுப்பேன். இந்த ரோடெல்லாம் போட சொல்லியிருக்கேன். இந்த ரோடு, அந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு, வாறுகால், குளத்தை தூர் வாடுறது, எல்லா பணிகளையும் மேற்கொண்டு இருக்கிறேன். அது விரைவில் முடியும் என்று சொல்லி, இந்த பள்ளி செல்வ குழந்தைகளை காலையில் வந்தால் கூட விளையாடலாம் பார்த்துருக்கலாம். இப்போ எல்லாம் மாடல் ட்ரெஸ்ஸாக போட்டு டான்ஸ்லாம் ஆடினாங்களா? இனிமே தானா? அப்படியா? நானும் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். இந்த ஐஎம்ஆர் ஸ்கூலில் தான் படித்தேன். 6 to 8 இங்கே தான் படித்தேன்.
அதனால் சிங்கம்பட்டியை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலில் 30 வருஷம் இருந்திருக்கேன். 30 வருஷம் அரசியல் பண்ணியிருக்கேன். பல்வேறு பொறுப்பில் இருந்திருக்கேன். ஆனால் நான் யூனியன் சேர்மனாக வந்தது சிங்கம்பட்டி கவுன்சிலர் நின்று நீங்கள் ஓட்டு போட்டதுனால தான் நான் சேர்மன் ஆனேன். அதனால் தாய் தகப்பன் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதுபோல் தாய் தந்தையரை போல் இந்த சிங்கம்பட்டி பகுதி வாழ் மக்களுடைய நம்பிக்கை உள்ளவனாக நீங்கள் எனக்கு கொடுத்த ஓட்டு மூலமாக தான் நான் சேர்மன் ஆகியிருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு வண்டியில் வாரேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால் காலம் உள்ளவரை, நான் உயிர் உள்ளவரை, உங்களுக்கு பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய சேவகனாக இருந்து கடைசி வரைக்கும் நான் சேவை செய்வேன். இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக நான் பாடுபடுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் MA ஹனீப் அவர்கள் உங்களுக்காக சிறப்புரையாற்றுவார். அன்பான பெரியோர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள்லாம் பேசாமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேசாத, நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். கேளுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய குழந்தைகளே, பள்ளி மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள்லாம் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினச்ச லெவலில் படிக்கணும். நினச்சதாக உருவாகிறதுக்கு படிக்கணும். அடுத்தா படித்ததுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் எல்லாத்தையும் கவனிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜை, நாட்டினுடைய பிரதிநிதி, நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும். என்னவா உருவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை படித்து முடிக்கணும். படித்து முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கவனிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் குழந்தைகள்லாம், இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம், நானும் இந்த பள்ளியில் படிச்சுருக்கேன். இந்த கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்திலாம் படித்தேன். பஞ்சாயத்து யூனியன் ஒரு தர ஆரம்ப பாடசாலையில் தான் படித்தேன். படித்து நான் கல்லூரி முதல்வராக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணேன். ஆகவே நீங்கள் நன்றாக படித்து இந்த நாட்டுக்கு சேவை பண்ணும்போது தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்வுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. We are welcome to our Honorable Young Genetic Active ASP, Mr. Balveer Sangh. Today I asked him to invite our village and he accepted. Now he is distributed clothes to our village auto drivers. Thank you, sir. You are welcome to our village. இப்போ அம்பாசமுத்திரத்துக்கு சார் வந்து ஏஎஸ்பியாக வந்திருக்காங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர், டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஏன் சாரை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சாரெலாம் நம்ம சந்திக்கும் போது நம்ம குழந்தைகள் சாரை மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி சாரை நம்ம இன்வைட் பண்ணோம். நம்ம போய் சொன்ன உடனே மறுப்பே சொல்ல, நம்ம வில்லேஜ் வாரன்னு சொன்னாங்க. அதை தான் நான் சாருக்கு இது பண்ணேன். ஸோ சார் வந்து முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டோம், வந்தாங்க, எல்லாத்தையும் விஷ் பண்ணாங்க. ஸோ நம்ம சேர்மன் அனுமதியோட இந்த விழாவில் சார் வந்து நம்ம ஆட்டோ டிரைவர்ஸுக்கு வந்து க்ளோத்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. முத்துகிருஷ்ணன் சார்.
First of all, sorry, my Tamil is konjam custom, so I'm speaking in English. Sorry for that. First of all, I thank you to sir to invite me a very beautiful village, and people also very beautiful. So I also request to all auto person. So please help police to detect lot of cases. You will always. You all have all knowledge regarding what is going on, what kind of crime is going on. So Yadavat accused you see, just tell us. It will really helpful. Please help us. Further, I want to tell to something to young generation. Please focus on study as well health, as well as do not demotivated by anyone. Work hard, enjoy, and stay healthy, stay safe. Thank you. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கிய உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் IPS அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் அடுத்த நிகழ்ச்சியாக நமது சேர்மன் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்குவார். ஒன்றாம் வகுப்பு குழந்தைகளுக்கு ஒன்றாம் வகுப்பு குழந்தைகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து 2ஆம் வகுப்பு மாணவர்கள் மேடைக்கு வர வேண்டும். 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. மேம் தேங்க்யூ சொல்லுங்கள். அங்கே ப்ரைஸ் வாங்க. மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் மேடைக்கு வரவும். ஆமாம் பரிசு வாங்கி தேங்க்யூ சொல்லுங்கள். பரிசு வாங்க தள்ளி என்னம்மா சரி வாங்க வாங்கினவங்க அப்படியே இறங்குறாங்க. நம்ம ஆடவே இல்லை. அவங்க இறங்கிக்கிட்டோம். அவங்க இறங்கின பிறகு டான்ஸ் தானே. ஆனால் எல்லாம் நான் 5-6 பேர் ஆடுதாங்க. சின்ன ஸ்டேஜாக இருக்குது. பிள்ளைங்க 6-7 பேர் ஆடுதாங்க. சரி அவ்வளோதான். 1ஆவதுலேருந்து ஆரம்பிச்சேன். பரிசுகள் வழங்கிய யூனியன் சேர்மன் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வித் தொகையாக 3 நபர்களுக்கு நம்ம உதவி வழங்குகிறோம்.
கல்வி உதவித்தொகை முதல் நபருக்கு வந்து கிருஷ்ணன் முத்து. கிருஷ்ணன் முத்து வாங்க. மாதர்ஷினி. ஸ்ரீ மகதர்ஷினி. அடுத்தது 3ஆம் வகுப்பு. தங்கபாண்டி. தங்கபாண்டி யாரு? தங்கபாண்டி நீங்க தானே? நீங்க அவங்க சேர்மன் கையில வாங்க. மாதர்ஷினியா? ஸ்ரீ மகதர்ஷினி. அங்க பார்த்து கிருஷ்ணன். இரண்டு நபருக்கு தையல் மிஷின். நன்றி. மகாத்மா காந்தியை பற்றி பேச வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவன் சரவணன். Good evening to all. I am Saravana, studying science and now I speak about Mahatma Gandhi. Mahatma Gandhi was a 8 feet height. He was born on 2nd October 1869 in Porbandar. Mahatma Gandhi is also called father of the national nation for all. He was a great follower of peace and non-violence. This great hero of our country died on 30 January 1948. Gandhi's life is an inspiration for all of us. Thank you. எல்லோரும் நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா மறக்காமல் பேசுவான். நிகழ்ச்சியில் அடுத்து அழகான பொம்பளை பசங்க பாட்டு. நம்ம பொம்பளை பசங்க, நம்ம பெண் குழந்தைங்க ஏற்கனவே எல்லாத்துலேயும் அழகு. படிப்பில் அழகு, விளையாட்டில் அழகு. சரி, அழகான பொம்பளை பசங்க அறிவுள்ள பொம்பல
சத்யபிரியா 4ஆம் வகுப்பு. உலகிலேயே அலட்சியத்தாலும் ஆயுதங்களாலும் அதிக பாதிக்கப்பட்ட ஒரே மரம். மரத்தை வெட்டி காகிதமாக்கி பின்பு புத்தகமாக்கி புத்தகத்தின் பின்புறம் மரம் வளர்ப்போம் பெறுவோம் என்ற அருமையான வாசகம். நன்றி. மரம் வெட்டப்படுதலை பற்றிய கவிதை கூறிய சத்யபிரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக மரம் வளர்ப்பதை பற்றிய முக்கியத்துவத்தை கூற வருகின்றனர் குறுநாடகம் மூலம் 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். அடர்ந்த வனத்தில் விலங்குகளின் ஆனந்தம். பணிகளை செய்கின்றனர். வளர்த்தல்.
விலங்குகளின் மகிழ்ச்சி, விவசாயிகளின் சந்தோஷம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வனவிலங்குக்கு வழங்கிடுவோம், விவசாயம் காப்போம். வாழ்த்தி பேசினாங்க முன்னாள் முதல்வர் அம்பை கல்லூரி என்னுடைய பேராசிரியர். நான் சார் எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கணுன்னே என்ன அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஃபங்க்ஷன் இருக்குது, எங்கள் ஊர் சேர்மன்லாம் வராங்க, நீங்களும் வாங்கன்னா. சரிப்பா உங்கள் ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யணும்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உடனே யார் கூட ஒரு 2500 மதிப்புள்ள ஒரு நோட்டெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு. யாருக்கு எல்லோரும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கை தட்டிடுங்க. ரைட், கதையோட நன்றி உரையை தொடங்கலான் இருக்கேன். எப்போதுமே நன்றி சொல்தல் ரொம்ப முக்கியமான ஒன்று. எண்ணன்றி கொன்றார்க்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகர்க்குன்னு திருவள்ளுவரோட வாக்கு கிணங்க எப்போதுமே நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு சிறந்த குணங்களில் ஒன்று. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு அப்படியே நன்றி உரையை முடிக்கலாம். டேவிட் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தோல் பதனிடும் தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு பெரிய தொழிற்சாலை, வெளியே ஒரு பெரிய நிறுவனங்கிறதுனால வெளியில் ஒரு செக்யூரிட்டி இருப்பார். காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு, நைட் ஒரு ஷிஃப்ட்டுன்னு அப்படியே ஷிஃப்ட் படி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டேவிட்டுங்கிறவர் மட்டும் டெய்லி என்ன செய்வார்னா காலையில் போகும்போது அந்த செக்யூரிட்டிக்கு குட் மார்னிங் சொல்லுவார், சாயங்காலம் வரும்போது அவருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஒரு நாள் இப்படி என்ன ஆச்சுன்னா அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையில் உள்ள ஃப்ரீசர் ரூமில் அவர் மாட்டிக்கிட்டார். நேரம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம கடைசி ஃப்ரீசர் ரூம்லாம் ரொம்ப குளிராக இருக்கும்ல, இன்றைக்கி இன்னையோட நம்ம இறந்து போயிடுவோம், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மளை காப்பாற்ற யாருமே வரப்போதில்லை, இந்த குளிர்லேயே நம்ம செத்து போயிட போகிறோம்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு பார்த்தா செக்யூரிட்டி அந்த ஃப்ரீசர் ரூமோட டோரை திறந்து விடுறாரு. உடனே திறந்து விட்டோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி உங்களால் மட்டும் நான் மட்டும் வெளியில் போகலாங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவரை கேட்டாராம். யாருமே எனக்கு காலையில் குட் மார்னிங் சொன்னதில்லை, ஈவினிங் தேங்க்யூன்னு சொன்னதில்லை, ஆனால் டெய்லி நீங்கள் எனக்கு தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் உங்களோட குட் மார்னிங்கை நான் பார்த்துட்டேன், ஆனால் ஈவினிங் வரப்போ உங்களோட தேங்க்யூவை நான் கேட்கவே இல்லை. அதனால் கட்டாயம் நீங்கள் உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உங்கள் இங்கே இருப்பீங்கன்னு தேடி வந்தேன், அதனால தான் உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நன்றி சொல்லுதல்ங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அளவில் பெரிய விஷயம். இந்த முப்பெரு விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்த வேண்டிய, ஆனால் இன்னைக்கு கால சூழ்நிலையால் அவங்களுக்கு வர முடியல, உடம்பு சரியில்லை, திருமதி மீனாட்சி வட்டார திருமதி மீனாட்சி வட்டார கல்வி அலுவலர் அம்பாசமுத்திரம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்ககிட்ட போய் நாங்கள் கேட்டோம், இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், அவங்ககிட்ட தான் நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு பண்ண முடியும். கேட்ட உடனே நானும் கலந்துக்கிறேன், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு எங்களோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முன்னிலை வகித்த திருமதி ராணி வட்டார கல்வி அலுவலர் அம்பாசமுத்திரம் அவர்கள் இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் இருக்கிறதுனால இங்கே வர முடியல. கடைசி 3 மணி வரைக்கும் போராடி பார்த்தாங்க, ஆனால் அங்கே சரியான டைமில் ரீச் பண்ண முடியல. அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட திரு பல்வீர் சிங் IPS உதவி காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு சிறந்த மோட்டிவேஷனாக அவங்க இருக்காங்க, அதுக்காகவும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக அம்பை யூனியன் சேர்மன் கே சிவனு பாண்டியன் என்ற பரணி சேகர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மாணவர்களுக்கான
ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இண்டிவிஜுவலாக அவங்க பிளேட்டு கொடுத்தாங்க. அதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முனைவர் எம்ஏ ஹனீஃப், முன்னாள் முதல்வர், அம்பை கலைக்கல்லூரி. அவர் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் வழங்கினாங்க. அதோட கடைசி வரைக்கும் இருந்து இந்த ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு போனாங்க. அவங்களாம் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இங்கே இருந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஊராட்சி மன்ற தலைவர் திரு இ முத்துகிருஷ்ணன் அவர்கள், அவங்கள்ட்ட போய் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், உட்கார்றதுக்கான சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணித்தாங்கன்னு நாங்கள் கேட்ட மாத்திரத்திலே உடனே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. 100 சேர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மயூரி டிவியின் உரிமையாளர், இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதை மேக்சிமம் அவங்கள தான் சொல்லணும். அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுகள் எல்லாவற்றையும் அவங்க தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த ப்ரோக்ராம் முழுசாக இந்த அளவுக்கு வந்ததுன்னா காரணமே அவங்க தான். மயூரி டிவி உரிமையாளர் திருமதி கோமதி ஆறுமுக நயினார் அவர்களுக்கும் அவர்கள் கணவர் ஆறுமுக நயினார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கோலப்போட்டிக்கான 3ஆம் பரிசு வாங்கி கொடுத்து, அதுபோக கோலப்பாட்டிக்கான ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்களால எந்த கோலத்தையும் ரிஜெக்ட் பண்ண முடியாமல் கடைசி அவங்களே பரிசையும் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுடைய ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி திருவள்ளுவர்செல்வி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமுக்கான சிஸ்ட், அதாவது கரு அப்படின்னு சொன்னால் திரு இசக்கிமுத்து அவர்கள் தான். அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா முழு முதல் காரணம் அவங்க தான். ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் பாடல் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற எல்லா காரியங்களும் பரிசு வழங்குறதா இருக்கட்டும், இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்க கூட நாங்கள் இந்த அளவுக்கு வேலை பார்த்துருப்போமான்னு தெரியல. எங்களோட கடைசி வரைக்கும் இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க திரு இசக்கிமுத்து அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு எஸ் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த திரு எஸ் சுடலை அரசன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஒப்பந்தக்காரர் பி சங்கரலிங்கம் அவர்கள் பரிசு பொருட்கள் வழங்கினாங்க எங்களோட கூட இருந்து, அவங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வார்டு உறுப்பினர் அவர்கள் விஜயலட்சுமி பேச்சியம்மாள் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எஸ்எம்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க மூலமாக தான் இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னா ஃபுல் சப்போர்ட்டிவாக நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக காவலர் திரு பேச்சிமுத்து அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களும் எங்களோட கூட இருந்து எல்லா உதவியும் பண்ணாங்க. அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக எங்கள் எஸ்எம்சி தலைவி பரமேஸ்வரி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வாரவங்களுக்கெல்லாம் டீ போடணும், காஃபி போடணும்னா அவங்களே அவங்க சொந்த செலவில் காஃபி போட்டு எல்லாமே எடுத்து வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக சங்கரம்மாள் எங்களோட சுகாதார பணியாளர். அவங்க பணியாளர்னு சொல்கிறத விட எங்கள் கூட இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பெற்றோர்கள் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டேஜ் அமைக்கணும், உங்களோட கோஆப்ரேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. மற்ற இடத்துலலாம் எதுக்காக கேட்டிருக்கீங்க இவ்வளோ அமௌண்ட், அப்போ அந்த மாதிரி எந்த வார்த்தையும் வரவே இல்லை. என்ன வேணும், நாங்கள் என்ன செய்யணும்னு முதல் கேள்வி அவங்கக்கிட்ட இருந்து வந்துச்சு. அந்த வார்த்தை தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு. அதற்காக உங்கள் அனைவருக்கும், பெற்றோர்களாகி உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். அடுத்து எங்கள் கூட வேலை பார்க்குற பிடிஏ டீச்சர் சித்ரா, அவங்க வந்து எங்கள் கூடவே தான் இருந்தாங்க. என்னை பிள்ளைங்களுக்கு ட்ரெயின் பண்ணதாக இருக்கட்டும், பிள்ளைங்களா ஒவ்வொரு விஷயத்துலையும் கூடவே இருந்து இதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு பார்த்து பண்ணாங்க. அவங்களுக்கு எங்கள் ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒளி அமைப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்து சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பந்தல் அலங்காரத்துக்கு அந்த கற்பக செல்வி அவங்க தான் அவங்கள அரேஞ்ச் பண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. பந்தல் அலங்காரம் செய்து கொடுத்த அண்ணன்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கு சந்திரசேகர் அவர்கள், அப்புறம் இங்கே க்ளீன் பண்ண வந்திருந்தாங்க ஐயப்பன் அவர்கள், அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் மாணவ செல்வங்கள், முதல்ல அவங்க தான் இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நாங்கள் பண்ணணும், டான்ஸ் ஆடுவோம், இந்த பாட்டை ஆடுவோம், இந்த பாட்டை செலக்ட் பண்ணணும், இதுக்கு நாங்கள் ஆடிடுவோம். அவ்வளோ ஒரு
அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்பீச் அவங்கக்கிட்ட இருந்து வரப்போய் தான் சரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவே எங்களால் எடுக்க முடிஞ்சுது. எங்கள் மாணவ செல்வங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக என்னுடன் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள், அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஈவன் எதுன்னு கிடையாது, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பண்ணலாம், நம்ம பண்ணிடலாம், ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் அவங்கள பார்த்தாலே நமக்கு வரும். அவங்களா இருக்கட்டும், அவங்க சாராக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னோட கூட வேலை பார்க்குற மாரியப்பன் சார், எங்கள் உடன் பிறவா சகோதரர் மாதிரி தான். எல்லா விஷயத்துலையும் அப்புறம் இப்படி பண்ணலாமா அடிச்சு அப்படி பண்ணலாமான்னு சொல்லி எங்கள் கூடவே இருந்து எங்களோட எங்கள் பள்ளியை வழிநடத்தி போகிற மிக முக்கியமான நபர். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காவது விடுபட்டு இருந்தாலும் பொதுமக்கள் இன்ன வரைக்கும் இருந்து பொறுமையாக எங்கள் நிகழ்ச்சியை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின எங்கள் பியூலா டீச்சருக்கு எல்லார் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியாக நமது பள்ளியின் ஆண்டு விழா இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்த நம்ம பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வோம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துலட்சுமி அவர்கள். பள்ளி ஆசிரியர் திரு மாரியப்பன் அவர்கள். சார், பள்ளி ஆசிரியர் திருமதி பியூலா அவர்கள். ஆசிரியர் சித்ரா அவர்கள். பணியாளர் சங்கரம்மாள் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கான முதற் முக்கிய காரணமான திரு இசக்கிமுத்து அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போற்றுகிறோம். நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவருக்கும் நன்றி. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.